திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த பை எலெக்ஷன்றது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து சித்தாந்தத்துக்காகவும் கொள்கைக்காகவும் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னீங்க. அப்போ திமுகவில் கொள்கைக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டர்களோட எண்ணிக்கை குறையுதுங்களா சார்? ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ 60ஸ்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் கொள்கை சித்தாந்தம்லாம் இருந்தது. காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு நேஷனல் பார்ட்டி அவங்க வீழ்த்துறாங்க, ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் இங்கே உருவாக்குறாங்க, அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அப்போ திராவிட கொள்கையில் பெரிய பிடிப்பு இருந்தது, கொள்கை சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. திராவிடம்னாலே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ பெருசாக திராவிடம், சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் பகுத்தறிவு, இந்த விஷயங்கள்லாம், இந்த சித்தாந்தங்கள், பெரியார் குறித்த பார்வை, அண்ணா குறித்த பார்வையெல்லாம் பெருசாக இன்னைக்கு லீடர்ஸ்க்குலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் என் ஃப்ரெண்டை கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். ஃபேசிசம் பற்றிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஃபேசிசம்னு பேசினாலுமே ஃபேசிசம் பற்றின பெரிய புரிதல் வந்து நிறைய பேருக்கு அங்கே கிடையாது. ஸோ இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் டிஎம்கேன்ற பார்ட்டி ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருந்தது. கருத்தியல் சித்தாந்தத்தெல்லாம் மையமாக வச்சு முன்னேறி போகக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. அப்புறம் காலம் போக போக என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவாக அந்த அமைப்பு வந்து கரப்ட் ஆக ஆரம்பிக்குது. அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பணம் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்புறம் வாரிசுகளை உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் வாரிசுகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அப்போ ஐடியாலஜிலாம் ஓரமாக வச்சு தானே ஆகணும்.